கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து மசகு ஒரு சுத்தணும் தண்டு வாசம் கண்டமே IGS சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 5% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் வரும் உங்களுக்கு, அதனால ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள். ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள், மின்னதில்ல. இந்த டைமண்ட் போட்டதுனால உங்களுக்கு ஒரு எஃபெக்டும் வராது, அது கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால எல்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு 5000 rupees இருக்கா, நீங்களும் ஒரு டைமண்ட் ரிங்கு போடலாங்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்திருக்கு. டைமண்டுங்கிற அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ணி கொண்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு கோல்டில் ஒரு ரிங் வாங்குற ப்ரைஸ் தான் வருது. அதனால டைமண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு தான், கிஃப்ட் பர்பஸுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது. மற்ற ஷாப்போட ஸ்வா டைமண்ட்ஸ் மெயினாக நம்மளோட பிராண்டு வந்து கின்னஸ் ரெக்கார்டு பிராண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அது டீட்டெயிலெலாம் நிறைய டைம் காமிச்சிருக்குது, இப்போவும் காமிக்கிறேன். புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக அந்த டீட்டெயில் கூட காமிக்கிறேன். நம்மளோடது வந்து VVS தான் எல்லாமே, டைமண்டு IGS சர்டிஃபிகேட்டு, அதுவும் இல்லாமல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பிராண்டு தான் நம்மளோடது. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சா அந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம இந்த கார்டு கொடுப்பேன். ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு 2 சென்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டோன் மிஸ் ஆனால் கூட நம்ம உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே வச்சு கொடுப்பேன். சென்னை வரும்போது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ், அது ஒரு ஏரியாவே வந்து ஃபுல்லாக டைமண்ட் தான். சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கவுண்டர் ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்ட் செக்ஷன் வரும். வெரைட்டி கலெக்ஷன்ஸ், வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் சென்னையில் இருக்கும். அப்போ சென்னையில் இருக்கிறவங்க அதுக்காக இங்கே வரணும், இப்போ டைமண்டுக்கு வரணும்னு நான் சொல்லலை, நீங்கள் சென்னையிலே பார்க்கலாம். 99.9% இந்த மந்த் எண்டு போல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வருது, நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பீங்க. அதனால ரிங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட், நம்மக்கிட்ட தெரியும்ல, ரொம்ப ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்ப கம்மி ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட டைமண்ட் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம IGS சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 5% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் வரும் உங்களுக்கு, அதனால ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நார்மலாக டைமண்ட் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு 30%, 35%, 25% எல்லாம் லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் நம்மளோடது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 10,000க்கு வாங்கினா 9,500 உங்களுக்கு
எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். கேஷுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேண்டாம், எனக்கு கேஷ் வேணும் ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா கூட ஜஸ்ட் 9000 கையில் கேஷ் கிடைக்கும். அது நீங்கள் ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணாலும் 1 மந்த் யூஸ் பண்ணாலும் 1 இயர் யூஸ் பண்ணாலும் திருப்பி கொடுத்தா உங்களுக்கு 5% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் கம்மியாகும். 9500 கேஷாக கிடைக்கும். 9000 வந்து உங்களுக்கு கேஷுக்கும் வாங்கிக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா மற்றபடிக்கு கோல்டு வாங்கினா கூட அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ 10,000க்கு கோல்டு வாங்கி ரிட்டர்ன் கொடுத்தா கண்டிப்பாக 8,500 தான் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அதில் ஒரு 15% வேஸ்டேஜ் போட்டிருப்பா, அதெல்லாம் லெஸ் பண்ணது போக அந்த மாதிரி வரும். ஆனால் டைமண்டில் மட்டும் அப்படி வராது உங்களுக்கு. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படின்னா டைமண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதில்ல அப்படின்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் டைமண்டோட ரேட்டில் என்ன வேரியேஷன் வந்திருக்குன்னு பாருங்கள். பெரிய வேரியேஷன் எல்லாம் ஒன்றும் வரல. ஏன்னா இந்த ஒரு டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால சொல்கிறேன், டைமண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரேட்லேருந்து இன்னைக்கு ரேட்டுக்கும் பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு 10,000 வேணா ஒரு கேரட்டுக்கு. கேரட்டு அப்படின்னா 200 மில்லிகிராம் ஒரு கேரட்டு. ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரதில்லை டைமண்டுக்கு மெயினாக. ஓகே, அப்புறம் பின்ன இப்போ இந்த ரிங்கில் அப்போ கோல்டுக்கு டிஃப்ரென்ஸ் வரும்ல அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்படின்னா கோல்டு என்ன வந்தாலும் என்ன வருது, இப்போ 1 கிராம் கூட வருது இல்லை ஒரு ரிங்கு. டைமண்ட்லனா 1 கிராம் 2 கிராம்க்குள்ளே தான் வருது. 2 கிராம் என்ன 10,000 ரூபா, 10,000 ரூபாவில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? 2 கிராமோட பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்தாலும் இவ்வளோ தான் வரும். அதனால டைமண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு தான். கிஃப்ட் பர்பஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது. மற்ற ஷாப்போட ஸ்வா டைமண்ட்ஸ் மெயினாக நம்மளோட பிராண்டு வந்து கின்னஸ் ரெக்கார்டு பிராண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அது டீட்டெயிலெலாம் நிறைய டைம் காமிச்சிருக்குது, இப்போவும் காமிக்கிறேன். புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக அந்த டீட்டெயில் கூட காமிக்கிறேன். நம்மளோடது வந்து VVS தான் எல்லாமே, டைமண்டு IGA சர்டிஃபிகேட்டு, அதுவும் இல்லாமல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பிராண்டு தான் நம்மளோடது. ஓகே, அப்புறம் EF கலர் கிளாரிட்டி வந்து EF தான் நம்மளோடது. எல்லாமே வந்து டாப்பு. ஏன்னா மற்ற எந்த ஷாப்பை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணாலும் டைமண்டோட குவாலிட்டி மற்ற கட்டிங்கு எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்கும் நம்மளோடது. ஓகே, அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் என்ன மற்ற ஷாப்பை எல்லாத்தோடையும் நம்மளோட டைமண்டுக்கு என்ன ஸ்பெஷலாக என்ன நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னா நம்மளோட ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பிராண்டில் இருந்து தான் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ரேஞ்சு ஆக்சுவலாக ஒரு 5,000 பிலோ கிடைக்கும். பிலோ 5,000க்குள்ளேயே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இப்போ அந்த பீசஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஜஸ்ட்டு இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்கு போல் இந்த பீசஸ் எல்லாமே வந்துடும். அது வேணா அடுத்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு 5,000 ரேஞ்சுனா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 6,500 6,000 ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு. இவ்வளோ டைமண்ட் கலெக்ஷன் இந்த பட்ஜெட்டுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரியே டைமண்டுக்கும் சொல்ல வேண்டி வருது. ஏன்னா அது ஒரு ரியல் ஃபேக்ட். ஏன்னா இப்போ எவ்வளோ பேடு நான் வச்சிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 8 9 10 12 பேடு வச்சிருக்கு மொத்தம். ஓகே, மொத்தமாக வந்து 12 பேடில் ஒரு 6 8 12 பீஸ் வச்சு கணக்கு பார்த்தா 12 பேடில் ஒரு நல்ல கவுண்டிங் இருக்கு. ஒரு 224 பீஸ் கிட்ட என்னமோ வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு பீஸும் பார்க்கலாம். இது ஸ்கிப் பண்ணி போக வேண்டாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பீசஸ் எங்கே எப்போ வரும்னு தெரியாது. எல்லாமே லோ பட்ஜெட் 10,000 பிலோ 10,000க்குள்ளே தான் மேக்ஸிமம் பீசஸும் வருது. நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோட பேர் உமா, நம்ம பெங்களூர்லேருந்து வரோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் வெறும் ஒரு முல்லைமுட்டு ஹாரம் வாங்குறதுக்கோசரம் வந்தோம். இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். சர்வீஸ் பெஸ்ட் சர்வீஸ். தேங்க்யூ. Hi viewers, this is Rashri from Udumalpet. So Udumalpetலேருந்து வந்திருக்கோம் to Navaratna Jewellers in Metupalayam. So the collections here are really damn good. So இங்கே இருக்கிற collections பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது. வித் யூ குட் see very well. இந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வேறு லெவல் கலெக்ஷன்ஸாக இருக்குது. யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் கோல்ட். அண்ட் மோர் ஓவர் இதோட ஃபினிஷிங் அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுமே இட் இஸ் ஆஃப் வேரியஸ் டிசைன்ஸ் அண்ட் யூனிக் ஸ்டைல்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் லைக் அ ஃபேஷனபிள் ஓரியன்டட் பர்சன் யூ கேன் கம் ஹியர் அண்ட் பர்ச்சேஸ் யுவர் ஓன் யூனிக் ஸ்டைலிஷ் ஜுவல்லரி. Thank you so much. Please do come to Navaratna Jewelry. இதெல்லாம் நீங்க தான் எடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா, அது நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நான் தான் எடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நீங்களும் வந்து இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹாப்பியா போங்க. Thank you. சென்னையில இருந்து வந்திருக்கேன். இந்த நவரத்னா ஜுவல்லரி பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து இங்கே பார்த்ததை விட வந்து பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
உங்கள் கடைக்கு ஸ்ப்ரிங் பிரேஸ்லெட் வாங்க தான் வந்தேன் இன்ஸ்டாகிராம் மூலமாக. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஹாப்பி வித் த கலெக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாய், வெல்கம். நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்தோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே ரிங் கலெக்ஷன்ஸ் எடுக்கலான்னு வந்திருந்தோம். ஆனால் இங்கே நிறைய ஜுவல்லரிஸ் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி இயர்ரிங்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டினாங்க, நிறைய கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000 மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ஏன்னா எந்த ஷாப்புக்கு போனாலும் இந்த அளவுக்கு பீசஸ் ஒரு 10,000 பிலோ 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ பீசஸ் வச்சுருக்க மாட்டேன். மேக்ஸிமம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இப்போ கலெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. அவ்வளோ கலெக்ஷன். எப்படி போனாலும் உங்களோட சைஸ், உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நம்ம பீசஸ் வச்சிருக்கு. அது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ பீசஸ் வச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளோட பிராண்டை பற்றி தெரியும். ஆனால் கூட ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டர். இங்கே ரெக்கார்டு ஹோல்டர் தான். இந்த ரிங்குக்கு தான் நமக்கு வந்து நமக்கல்ல ஸ்வா டைமண்ட்ஸ்க்கு வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டு கிடச்சிருக்கு. ஓகே, இதில் இதோட நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து இதில் பார்த்துக்கோங்க. 24,679 ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இந்த ரிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கவங்க. அதுக்கு தான், அந்த சாதனைக்கு தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு கிடச்சிருக்கு. ஓகே, 2022 இப்போ இதவையும் க்ராஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ மறுபடியும் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். தெரியல எனக்கு. அது நெக்ஸ்ட் இயர் போல் என்னமோ அது அனௌன்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த ரிங்கா என்னமோ சம்திங் ஏதோ ஒரு ஐட்டம் அவங்க பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, அப்போ இது வந்து நம்மளோடது வந்து எல்லாமே வந்து இது பார்த்துக்கோங்க. ஐஜிஐ சர்டிஃபிகேட்டில் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரிங்குக்கும் வந்து இந்த மாதிரி நான் எல்லா ரிங்கும் இப்படி இருக்கிறதுனால இப்படியே வச்சிருக்கு. இந்த பாருங்க, இதில் வந்து நான் சொன்னது இன்ட்ரோவில் சொன்னது பார்த்துக்கோங்க. கலர் வந்து எஃப். நீங்கள் இப்போ டைமண்ட் எங்கேயாவது வாங்கியிருக்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பான். இந்த கார்டு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. கலர் வந்து எஃபாக இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் டாப்பு. அப்புறம் வந்து கிளாரிட்டி வந்து விவிஎஸ் கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறதும் விவிஎஸ்ஸாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கார்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். விவிஎஸ் கிளாரிட்டியில் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஐஜிஐ சர்டிஃபிகேட்டு. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட சர்டிஃபிகேட்டு தான் இது. வந்து கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்ச அந்த சர்டிஃபிகேட். ஒரிஜினல் இல்லை, ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வச்சுருக்குறீங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பண்ணும்போது காமிக்கலாம். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம காமிப்பேன். ஓகே, அது இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் வாரண்டி கார்டு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கின டேட்டு எல்லாமே இதில் எழுதி நம்ம இந்த கார்டு கொடுப்பேன். ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு 2 சென்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டோன் மிஸ் ஆனால் கூட நம்ம உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே வச்சு கொடுப்பேன். இந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைமண்டு கூட உங்களுக்கு 1 சென்ட் 2 சென்ட் அந்த மாதிரி கூட மிஸ் ஆனால் கூட, குட்டி ஸ்டோன் அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரீயாகவே வச்சு கொடுப்போம். இந்த மாதிரிலாம் அங்கேயும் யாரும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு இது பண்ணி உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கு சார்ஜ் எல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். இது எல்லாமே நம்ம பண்ணுறது இல்லை, கம்பெனி பண்ணுறது, ஸ்வா டைமண்ட்ஸ் பண்ணுறது. அதனால எங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அவங்க கொடுக்குற சர்வீஸ் அப்படியே நாங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரிங்கு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் பாருங்க, ஒரு கோல்டில் ஒரு ரிங் வாங்குற ப்ரைஸ் தான் வருது நமக்கு 7,100 தான் வருது. ஓகே, இப்போ 7,100க்கு நீங்கள் இந்த ரிங்கு வாங்கினேனே வைங்க. ஜஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு வேண்டாம், டைமண்ட் ரிங் வேண்டாம், கோல்டில் ரிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 7,100 இன்டூ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்.
அப்படின்னா கூட டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். டைமண்டுக்கு டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் 5% லெஸ் பண்ணிட்டு 6745 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 7100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின பொருள் 1 இயரோ 2 இயரோ இனி 1 மந்தா கழிச்சு கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் டைமண்டுக்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு 6745 ரூபா கிடைக்கும் 7100 வாங்கினதுக்கு. இதே வந்து உங்களுக்கு கேஷாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 10% மட்டும் போக 6390 ரூபா உங்கள் கையில் கேஷாக கிடைக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட், ஓப்பனாகவே சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி 5% 10%ங்கிற மேட்டர் இருக்காது. 25% 30% அதுதான் மினிமம். அது ஒரு பெனிஃபிட் தான் ஸ்வா டைமண்ட்ஸோட பிராண்டில். உங்களுக்கு சென்னை வரும்போது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ், அது ஒரு ஏரியாவே வந்து ஃபுல்லாக டைமண்ட் தான். சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கவுண்டர் ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்ட் செக்ஷன் வரும். வெரைட்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் கலெக்ஷன்ஸ் சென்னையில் இருக்கும். அப்போ சென்னையில் இருக்கிறவங்க அதுக்காக இங்கே வரணும், இப்போ டைமண்டுக்கு வரணும்னு நான் சொல்லலை. நீங்கள் சென்னையிலே பார்க்கலாம். 99.9% இந்த மந்த் எண்டு போல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க்கெல்லாம் நல்ல ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஐடியாவுக்காக சொன்ன. இனி நான் வந்து ப்ரைஸ் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். மாடல் காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ பீசஸ் இருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ பீசஸ் காமிக்கிறேன்னு. இப்போ இது வந்து ஒரு 7100 சொன்னேன் நம்ம. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் வச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 9000 ரேஞ்ச் வருது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணி லேண்ட்லைன் நம்பரும் 2 நாள் ஒரு சின்ன ட்ரபிள் இருந்துச்சு, அதனால தான் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. லேண்ட்லைன் நம்பருக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணலாம். அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். இந்த பீஸ் பாருங்க, இது ஒரு 7400 வரும் ஒரு ஹார்ட் டிசைனில். அப்புறம் இந்த பீஸ் பாருங்க 5900 வருது. இது வந்து 6600 வருது இந்த ரிங்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா டைமண்டில் ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கனவு தான் ஆக்சுவலாக. எனக்கு கூட இருந்துச்சு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி. நம்ம இந்த ஷாப்பு போட்டு இப்போ ஒரு 14 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண போகிறதுக்கும் முன்னாடி ஒரு 10 18 17 வயசுல இருக்கும்போது எனக்கே தோணும் டைமண்டுன்னு கேள்விப்படும் போது என்னடா இது டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் போடுற அளவுக்கு டைமண்ட் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது வாங்குற பட்ஜெட்டும் கூட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு டைமண்ட் ஒரு ப்ராடக்ட் யாராவது போட்டிருக்குன்னா நம்ம ரொம்ப இதாக பார்ப்போம் அவங்கள, ஒரு டைமண்ட் அவங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு 5000 ருபீஸ் இருக்கா, நீங்களும் ஒரு டைமண்ட் ரிங்கு போடலாங்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்திருக்கு. டைமண்டுங்கிற அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ணி கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க 6600 வரும் இந்த பீஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. 8600 வருது. இது வந்து ஒரு 7100. இது ஒரு டேக் என்னமோ மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து உங்களுக்கு 7600 இந்த பீஸும். இந்த பீஸ் பாருங்க 8600. மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதோட ரீசன் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வருது. அப்போ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டைமண்ட் தான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். அதனால தான் நான் ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். 7900. அதுவும் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு கூட இந்த கார்டு ப்ளஸ் இந்த வாரண்டி கார்டோட நீங்கள் சேர்த்து கிஃப்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ வேண்டாம், ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஏதோ ஒன்று பண்ணனால அவங்களுக்கு தனியாக வந்து இது மட்டும் இருந்தாலே போதும். பில்லு கூட தேவையில்லை இருக்குது. பில்லு நம்ம உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து பில்லு மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. இந்த கார்டு ரெண்டும் அப்படியே சேஃபாக ஏதோ ஒரு இடத்துல எடுத்து வச்சா போதும். 2 கார்டும் கூட வேணும்னு இல்லை. இந்த கார்டு கூட வேண்டாம், இது வந்து ஜஸ்ட் வாரண்டி கார்டு தான். இந்த ஒரு கார்டு மட்டும் நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சா போதும். ஏன்னா இதில் இந்த ப்ராடக்டோட கோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க 7100. அது நம்ம பார்த்த பீஸு. இது வந்து 8000 வருது இந்த பீஸு. ஓகே, சிம்பிளாக 2 ஸ்டோன் என்னமோ வருது அதில். இது வந்து ஒரு 7900 வருது. இது வந்து ஒரு 8600 வருது. இது வந்து உங்களுக்கு ஒரு 7600 வருது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் காமிச்சதே 1 2 தடவை காமிச்சேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள் 9100 வருது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் பாருங்கள் ஒரு ஓவல் டைப்பில் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி. இது வந்து ஒரு 7900. இது வந்து பேபிஸ்க்கு தான். சின்ன ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கு. சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இங்கே இருக்கும். இதோட ப்ரைஸ் 8000 வருது பேபிக்கு. அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான். அப்புறம் வந்து
இந்த பீஸ் பாருங்க 7700 வருது. இது வந்து 8400 வருது. ஓகே, இந்த பீஸ் 9500 டபுள் ஹார்ட் கொடுத்த மாதிரி. அப்புறம் இதை பாருங்க 9100, 9400. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட மேக்ஸிமம் வந்து எல்லாமே 10,000 பிலோ 10,000 தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பட்ஜெட் தான் நார்மல் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து 9400. இதுவும் ஒரு பேபிஸ்க்கு போடுற மாதிரி தான். 8100 வருது. இது வந்து உங்களுக்கு ஒரு 9500 வருது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பீசஸ் வேணும் அப்படின்னா. இது 7900 வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்க 7900 வருது. இது 7700 வருது. இது வந்து 7100 வருது. இது 8700 வருது. இந்த பீஸ் வந்து 8900 வருது. இது வந்து 7600 வருது. 7900, 7100. ஒவ்வொரு பீஸு 2-3 டிசைன்ஸ் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மூவிங்காக போகிறது வந்து அந்த மாதிரி இருக்கும். இது 9400, 7100. இது 7900, 7100. பட்டர்ஃப்ளை நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்த பீஸு, அதுலேயே நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பாருங்க 8400 தான் வருது. இது வந்து 11600 வருது. 7100. இதுதான் ஒரு 15400 வருது. 15400 வருது. 10700, 14800, 14800. இது நல்லா கொஞ்சம் கிராண்டா இருக்கும். 8400 வருது. இது வந்து ஒரு 15700 வருது. 15700 வருது. இந்த ஒரு பீஸ் பாருங்க. இதோட ஒரு பிரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற இதுவரைக்கும் சொன்னதோட அந்த வேரியேஷன் தெரியும். இந்த பீஸ் பார்த்துக்கோங்க. இதோட ரேட் வந்து 41,000. சிங்கிள் ஸ்டோன் பாருங்க, அவ்வளோ பிரைட்டாக தெரியும். இந்த ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது அதில். அதுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 41,000 வருது. இது வந்து 10,700. இதுவும் அதே ப்ரைஸ், சேம் மாடல் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு 9,700 வருது. நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க 16,000 ரூபா வருது. இது அப்புறம் இந்த பீஸ் பாருங்க. இது வந்து நவரத்தினா மோதிரம்னு சொல்லுவல்ல, அந்த டைப்பு லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கு. இதோட ப்ரைஸு 24,800 தான் வரும். 24,800. இது வந்து 17,800. டைமண்டை எல்லாத்துக்கும் போட முடியுமா அப்படின்னா டைமண்டை எல்லாத்துக்கும் போடலாம். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கு டைமண்டு போடக்கூடாது அப்படின்னு. டைமண்டு போடக்கூடாதுன்னு இருக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு. ஆனால் என்னன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா 200 மில்லிகிராம் ஒரு கேரட்டு. ஓகே, இப்போ 5 கேரட் அப்படின்னா 1 கிராம். அப்போ ஒரு கேரட்டு வந்து 200 மில்லிகிராம். 200 மில்லி வந்து ஒரு கேரட். ஒரு கேரட்டாவது நம்ம மினிமம். இப்போ நீங்கள் ஜோல்சர்கிட்ட எல்லாம் போயிட்டு ரூபி, எம்ரால்டு, இந்த மாணிக்கம், அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடும்போது அவங்க சொல்லுவாங்க 2 கேரட் போடுங்க, 3 கேரட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு அது சொல்கிறேன் அப்படின்னா இதோட பர்பஸ் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு. இது வந்து போட்டால் அந்த சன்ரைஸ் அப்படியே இதுக்குள்ளே நம்ம பாடியில் நிறைய எஃபெக்ட் உருவாக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டு நமக்கு வரும். நம்ம பண்ணுறதுல எல்லாம் நல்லா இது இருக்கும், அப்படி க்ரோத் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1 கேரட்டுக்கு மேலே போடணும். ஓகே, அந்த மாதிரின்னு சொல்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். 1 கேரட்டுக்கு மேலே போடணும். 1 கேரட்னா 200 மில்லி. 200 மில்லிக்கு மேலே நீங்கள் ஒரு ரிங் எடுத்தாலே உங்களுக்கு மினிமம் 1 லேக்குக்கு மேலே வரும். அப்போ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்தா தான் அந்த ரிங்கு போடுறது தான் இந்த மாதிரி ராசி பார்த்து எனக்கு சேராது, எனக்கு டைமண்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த கேட்டகரி. இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு அழகுக்காக ஒரு இதுக்காக வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு அது
அந்த எஃபெக்ட் வராதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளோட ஆசைக்காக நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒன்று போடலாம். அது நீங்கள் ஒரு 15,000க்குள்ள 50,000க்குள்ள எடுத்து போட்டால் கூட அந்த டைமண்ட் போட்டதுனால உங்களுக்கு ஒரு எஃபெக்டும் வராது. அது கண்டிப்பாக சொல்ல முடியும், அதனால சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வந்து ஒரு 14,600 போல வருது. இந்த பீஸ் பாருங்க 23,500. இது வந்து 18,300 18,300 வருது. இது 14,600 வருது. சூப்பராக இருக்குது இந்த பீஸு. 14,600 தான் வருது. இது வந்து உங்களுக்கு 17 வருது. இதுவும் 17,800 வருது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க 10,300 18,000 18,000 ரூபா வருது. இது 11,000 ரூபா வருது. 13,200 13,200 16,000 வருது. இது நம்ம சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட்ல. நெக்ஸ்ட் இது பாருங்க 14,000 ரூபா வருது இந்த பீஸு. இது வந்து 11,000 ரூபா வருது. 11,000 வருது. 10,200 சூப்பராக இருக்கும். இது ஒரு பெட்டர் ஹார்ட் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்கு. அப்புறம் இது வந்து 10,100 தான் வருது. இது ஒரு 15,700. இது ஒரு 15,700. ரெண்டு டிசைனும் ஒரே ரேட்டு தான் வருது. 10,700 இந்த பீஸ். இது 13,000 13,000 ரூபா வருது. அப்புறம் இந்த பீஸ் வந்து 14,700 வருது. 16,000 17,100 20,300. ஏன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 17,800 14,700 10,600 14,700 18,200 19 14,900 ஒன் சைடு ஒரு பிளைன் ஹார்ட் கொடுத்துட்டு ஸ்டோன் வச்சிருக்கு. 2,400 வருது. 2,400 இது ஒரு சென்டரில் ஒரு எமரால்டு கலரில் ஸ்டோன் வச்சிருக்கு. எமரால்டு தான் அது. அப்புறம் இது வந்து 8,400 10,700 14,000 16,900. அப்புறம் இடையில கொஞ்சம் ஜென்ஸ் ரிங்கு கூட பார்க்கலாம். ஜென்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டைமண்ட் ரிங்கு அப்படின்னா மினிமம் 50,000க்கு மேலே 50,000க்கு மேலே தான் கண்டிப்பாக 50,000க்கு மேலே தான் ஜென்ஸுக்கு வரும். ஆனால் வந்து நம்மக்கிட்ட ஜென்ஸுக்கே வந்து சிம்பிளாக போடுற மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஜென்ஸுக்கு போட்டது தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் போட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு பீஸ் நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த ரிங்கு ஜென்ஸுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும், சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1/2 பவுனுக்கு ஒரு ரிங் எடுக்கிற காசு இருந்தால் இது வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து 25,500 தான் வருது. ஓகே, இது சூப்பராக இருக்கும். இந்த சென்டரில் தான் ஸ்டோன் வச்சுருக்கு, குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுருப்பேன். இப்போ ஒரு 25,500க்கு நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு இது எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 25,500க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கினேன்னு வைங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு இது ஒரு 2 மந்த் கழிச்சு இல்லாட்டி ஒரு 1 இயர் கழிச்சு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டாக வாங்கிக்கணும் அப்படின்னா இல்லை கேஷாக வாங்கிக்கணும் அப்படின்னா 22,950 23 ரூபா கேஷாக வாங்கிக்கலாம். ஓகே, இல்லை எக்ஸ்சேஞ்சே பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டைமண்டை மாற்றி வேற கொஞ்சம் கூட ஹெவியாக எடுக்கணும், இல்லைன்னா அதே பட்ஜெட்டுக்குள்ளேயே எடுக்கணும் அப்படின்னா 24,225 ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுப்பேன். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன லாஸ் வருதுன்னு பாருங்க. நமக்கு கோல்டு ரிங் எடுத்தாச்சான்னு வச்சுக்கோங்க. இப்போ கோல்டில் தான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 கிராமுக்கு எடுத்தா மினிமம் ஒரு ரிங்கிடம் 14-15% போடுவாங்க. இன்னைக்கு ரேட்டு வச்சே சொல்கிறேன் நான். ஒரு 26,800 அந்த மாதிரி வரும். நீங்கள் 1/2 பவுன் கோல்டில் ரிங் எடுத்தா 26,800க்கு நீங்கள் எடுத்த ஐட்டத்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த 4 கிராமுக்கு அன்னைக்கு போர்டு ரேட்டு மட்டும் கிடைக்கும். அப்படி பார்த்தாலும் 23,400 தான் கிடைக்கும்.
26,800க்கு நீங்கள் வாங்கினதில் உங்களுக்கு 3,400 கிட்ட அந்த வித்தியாசம் வரும் எக்ஸ்சேஞ்சுக்கு. இனி கேஷாக வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு கிராமுக்கு 50 ரூபா, ஒரு 200 ரூபா, 4 கிராமுக்கு மறுபடியும் கம்மியாகும். இப்போ 3,700 800 கிட்ட உங்களுக்கு லாஸ் வருது. ஆனால் இதே டைமண்ட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும்னு சொல்ல வரேன். எக்ஸ்சேஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1,200 தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் இந்த ரிங்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனால். ஆனால் கேஷாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு 2,500 அந்த மாதிரி கம்மியாகும். ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பாருங்க. இது வந்து ஜென்ஸுக்கு நம்ம இந்த இது போடுவில்லை, என்னோட பெரியவர்களுக்கே போடணும், பெரிய சைஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 41 ரூபா தான் வருதுங்க. பாருங்க, 41 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த 9 ஸ்டோன் வச்சுட்டு நவரத்தினா மோதிரம். ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும், ஏன்னா நம்மளோட நெய்மும் வந்து 9 லெட்டரில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கு. நவரத்னாங்கிறது ஆக்சுவலாக 10 லெட்டர் வரும். ஆனால் நம்ம அந்த நவரத்னாவில் டீக்கு அப்புறம் எச்சு போடாமல் அப்படியே டீல இருந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன் நவரத்னா அப்படின்னு. நவரத்னா மோதிரம் அந்த ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணது. சும்மா சொன்ன இது கிடையில. இப்போ இந்த மாதிரி ரிங்கே எல்லாத்துக்கும் போடலாம். இப்போ நம்ம முதல்ல சொன்ன ஒரு இஷ்யூஸ்ன்னு சொன்னல, அந்த 1 கேரட்டுக்கு கீழே 1 கேரட்டுக்கு மேலேங்கிற ஒரு ப்ராப்ளம் இதில் இல்லை. இது 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 9 கிரகங்கள் 9 ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால இது வந்து யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நவரத்தின மோதிரம் அப்படின்னா அது போடக்கூடாதுங்கிற மாதிரி வராது. ஏன்னா எல்லாத்துக்கும் போடலாம். ஏன்னா இதில் தனித்தனி ஸ்டோன் தான் ஒருத்தர் போடுவாங்க. இதை மொத்தமாக வித் டைமண்டோட சேர்த்து போடும்போது யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு 23,600 வரும். 23,600. அப்புறம் இந்த பீஸ் வந்து 21,300. பாருங்க, என்னோட பெரிய விரலுக்கே போகுது. நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும், அதனால எனக்கு விரல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 21,300 தான் வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸும் பாருங்க, 25,500 வரும். எல்லாமே என்னோட பெரிய விரலுக்கு போகுது. 21,500. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு 24,600 வருது. நல்லா இருக்கும். அந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ப்ரொஜெக்ஷனில் வருது, மற்றதெல்லாம் கீழே இருந்தது. இது கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு. லோ பட்ஜெட்டில் ஜென்ஸுக்கு ரிங் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம். இது 25,500 வருது இந்த பீஸு. நல்லாயிருக்கும். 25,500. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டு மேலே வரும் லைட்டாக. ஆனால் ஒரு கிராண்டான லுக்கு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 56,700 தான் வருது. இருக்கிறதுலே ஜாஸ்தியாக நம்ம வச்சிருக்கிறது இதுதான். ஏன்னா நம்ம எப்போவும் சொல்கிறோம்ல, நம்ம மெயினாக ஹை கிளாஸ் ஃபேமிலிங்கிறத விட நம்ம மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் மெயினாக நம்ம எய்ம் பண்ணுறோம். ஏன்னா ஹை கிளாஸ் வந்து அவங்க எல்லா இடத்துல போனாலும் அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட்டுனா அன்லிமிட்டடாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வந்து எப்போதுமே மிடில் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள எய்ம் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஷாப்பு வேணும், அவங்களுக்குன்னு ஏதாவது லைட் வெயிட்டில் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த கன்செப்டே, நவரத்னாங்கிற கன்செப்டே வந்து அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 30,700 வருது. இதுவும் சூப்பராக இருக்கும். 30,700 தான் வருது. நீட்டாக இருக்கும். 30,700 தான் வருது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, அதுக்கு பக்கத்தில் இதுவும் நல்ல க்யூட்டாக இருக்கும். $25,000 நீட்டாக இருக்கும். 25,000க்கு இது எல்லாமே இப்போ ஜென்ஸில் நம்ம ஜென்ஸுக்காக பார்த்தது. லேடிஸ்க்கு தான் நிறைய பீசஸ் பார்த்தேன். இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் எத்தனை பேடு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இதிலும் வந்து இந்த டைப்பில் ஒரு 3 பேடு இருக்குது, அது நம்ம பார்க்கல. இதில் ஒரு 3 பேடு இருக்குது. இதிலும் வந்து ஜென்ஸுக்கு இல்லை, மேக்ஸிமம் லேடிஸ் தான். ஆனால் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த பீஸ் பாருங்க, 20,900 வரும். இது 20,900. இது வந்து 15,100 வருது.
15,100 வரும். இது வந்து 16,600 வருது, 16,600. இந்த பீஸ் பாருங்க 17,400. பார்த்துக்கோங்க, நல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க. ஸ்டோன்ஸ் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிளிட்டரிங் எல்லாமே. இதோட ப்ரைஸ் வந்து 17,400, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இப்போ இதை பாருங்க 23,000 வருது. இது 23,000. நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் வந்து 11,500. 11,500. இது வந்து 9,400. இது வந்து 16,700, 16,700. இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ கலெக்ஷன்ஸு எங்கேயும் பார்க்க முடியாது. சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய ஷாப்புக்கு போனாலும் டைமண்ட் ரிங்கில் இவ்வளோ கலெக்ஷன்ஸு வச்சிருக்க மாட்டா இந்த லோ பட்ஜெட்டுக்குள்ளே. சான்ஸே இல்லை. 10,700 தான் வருது இது. இதை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பு. 12,800 தாங்க வருது பாருங்கள். 12,800க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ் இது. ஜஸ்ட் இது வந்து 12,400. வீடியோ முடிஞ்சிருச்சு, 2 பேடு கூட தான் இருக்குது. யாருமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ சும்மா நம்ம எடுக்கலைன்னா கூட ஜஸ்ட் ஒன்று பார்த்துட்டு போனால் கூட நமக்கு தெரியுது இல்லை. நமக்கு யாருக்காவது ஒரு சஜஷன் கொடுக்கணுன்னாலும் நவரத்னா போய் பாருங்க ஏன்னாவது சொல்கிறதுக்கு நீங்கள் இதை பார்த்து தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகணும். இது 12,400 தான் வரும். இந்த பீஸு 13,400 வருது, 13,400. ஸோ இதை பாருங்கள், அந்த ஸ்டோன் அப்படியே மின்னுது பாருங்கள். சிங்கிள் ஸ்டோன்னு நினைக்கிறேன். 10,700 தான் வருது. அப்புறம் இந்த பீஸ் வந்து 18,700, 18,700 வருது. இது வந்து 16,400 வருது. இது சூப்பராக இருக்குல்ல. $16,400, 16,400. இது வந்து 21,000. இதுவும் நல்லா இருக்கு. 21,000க்கு நல்ல கிராண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. டைமண்ட் ரிங்கெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு ரிங் எடுத்துன்னு வைங்க. அந்த ரிங்கு வந்து ரொம்ப நாள் போடும்போது அந்த டைமண்டுக்கு கீழே பேக் சைடில் நம்ம டெய்லி வேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ அழுக்கு நம்ம பிடிக்கிறது நம்ம பாடியில் எப்படி இருந்தாலும் ஒரு டஸ்ட் வெளியிலலாம் போயிட்டு வர்றது தான் நம்ம அந்த மாதிரி ஏதோ ஆகும். அது இந்த ரிங்குக்கு கீழே வந்து அதை வந்து லைட்டாக அந்த பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அழுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டாக ஒரு டாட்டு, ஒரே ஒரு டாட் மட்டும் ஷாம்பு வாட்டர் ஏதாவது எடுத்துட்டு லைட்டாக அதில் இந்த டூத் பேஸ்ட்டு நம்ம ப்ரஷ் இருக்குல்ல, டூத் ப்ரஷ் மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்ப ஹெவியாக ஹார்டாக இல்லாத மாதிரி ஏதாவது போட்டுட்டு லைட்டாக ஒன்று கீழே வந்து லைட்டாக ஒன்று ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, மற்றபடிக்கு இது அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்டோன்ஸ் தான். ஓகே, அது ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் டைமண்டுங்கிறது. அதனால அதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி க்ளீன் எல்லாம் பண்ணலாம். அதனால எல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் இது மற்ற கோல்டு கூட வைக்க முடியுமா அப்படின்னா வைக்கலாமே, இதுவும் கோல்டு தான். இந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டைமண்ட்ஸே எல்லாமே வருது 18 கேரட்டில் தான் வரும். ஓகே, டைமண்ட் எல்லாமே 18 கேரட்டில் தான் மேக்ஸிமம் வருது. 916லும் வருது, ஆனால் 90% 18 கேரட்டில் தான் வரும். அது எதுக்குன்னா இது மேக்ஸிமம் லெஸ் வெயிட்டில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான வெயிட், 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராம்குள்ளே தான் மேக்ஸிமம் டைமண்ட் ரிங் இருக்கும். அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த வெயிட்லெஸ்ஸில் பண்ணும்போது பெண்ட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம கையில் இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் அதில் ஃபிட் பண்ண போகிற ஸ்டோன்ஸுக்கு வந்து நல்ல ரேட் வரும். இப்போ மினிமம் ஒரு புடி ஸ்டோன்ஸ்னால் 300 ரூபீஸ்லேருந்து ஹெவியாக எவ்வளோ வேணாலும் வரலாம். அப்போ மினிமம் அது ஒரு 300 ரூபீஸு 400 ரூபீஸு 500 ரூபீஸ் அந்த மாதிரி மினிமம் ஸ்டோன் வரும் ஒரு பீஸுக்கு. அப்போ ஒரு ரிங்கில் சிலப்போது 25 ஸ்டோன் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. இப்போ சிம்பிளாக வந்து இப்போ ஒரு பீஸ் நம்ம இங்கே இந்த பீஸ் பார்த்துச்சுன்னா இதில் வந்து ஒரு 25க்கு மேலே 30 ஸ்டோன் கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ 30 ஸ்டோன் அதில் வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிங்ஸ் வாங்கும்போது ஜஸ்ட் அது குட்டி குட்டி ஸ்டோன் தானே உள்ளே இருக்குது. அதனால் கீழே லைட்டாக ஏதோ ஒரு டைமில் ஒரு மந்த்லி ஒன்ஸாக ஏதோ ஒன்று ப்ரெஷ் பண்ணி அப்படியே விட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அது இல்லாமல் இது 18 கேரட்டில் வரதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. அதுவும் இல்லாமல்
வேற என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா என்ன சொல்றது, நம்ம மற்ற கோல்டு மாதிரியே தான், வேற பெனிஃபிட்னு இல்லை, மற்ற கோல்டு மாதிரியே தான் இதுவும். அது 18 கேரட்ல வரும், அது வந்து 22 கேரட்ல வரும். இப்போ 18 கேரட்லும் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நிறைய நம்மகிட்டே இருக்கு. சின்ன சின்ன ப்ராடக்ட் சொல்றேன், 1/2 கிராம் 1 கிராம் 1.5 கிராம் அந்த மாதிரி எல்லாம் 18 கேரட் ப்ராடக்ட்டும் நம்மகிட்டே இருக்கு. ஏன்னா 18 கேரட் அவ்வளோ வீடியோ ஏன் பண்ணாம இருக்கு அப்படின்னா எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஐட்டம். கண்டிப்பா அது வீடியோ பண்ணா நீங்க அதுக்குன்னு கால் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா காலை இப்போ நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியறது இல்லைங்கிறதுனால தான் அந்த பீசஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன். ஆனால் சென்னையில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 18 செக்ஷனுக்காகவே ஒரு கவுண்டர் இருக்கும். அதில் 18 கேரட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வெரைட்டியும் இருக்கும். ஓகே, அப்போ டைமண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இதை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்திருக்கிறது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதிலும் வந்து 2 கலர்லும் வரும். அதுதான் சொல்ல வந்த இடையில என்னமோ மறந்து போனேங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு கொண்டு வந்துட்டு நானே பேச்சு மாற்றிடுச்சு. இதில் 2 கலர் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 90% கோல்டு கலர்லேயே பண்ணியிருக்கு. ஆனால் டைமண்ட் வச்சு ஒரு ரிங் பண்ணும்போது அது வந்து கோல்டு கலரில் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு காப்பர் ஷேடு வர்ற மாதிரி ஒரு ரெட்டிஷான ஒரு கலரில் தான் பண்ணுவாங்க. அதோட ஆக்சுவல் கலரு நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கோல்டோட ஒரு ஃபீல் வேணும்னு சொல்லிட்டு கோல்டு இது பண்ணியிருக்கு. கோல்டு ஷேடில் தான் இருக்கும். ஓகே, ஆனால் இது எல்லாமே 18 கேரட். ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 12,400 வருது. இது வந்து 15,900 வருது இந்த பீஸு. இது வந்து 11,600, 10,700, 8,400, 15,800, 11,600, 10,800, 14,300, 14,300, 7,400, 7,400 தான் வருது. 10,600 இது 14 வருது. நல்லா இருக்குல்ல இந்த பீஸ் பாருங்க, ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஸ்டோன் கொடுத்துருக்கு, நல்ல பீஸ். அப்புறம் இதை பாருங்க, 14,700, 15,400, நல்லா இருக்கும். ரெகுலராக டைமண்ட் ரிங்ஸ் எல்லாம் இந்த மாடலில் நிறைய வரும். ஸ்டெட்டு கூட வரும்ல, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டெட் டைமண்ட் ஸ்டெட் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வச்சவங்க நிறைய பேர் இருக்கும் டைமண்ட் இருக்கிறவங்க. 14,700 இது. ஓகே, 14,700. அப்புறம் வந்து இந்த ஒரு பாக்ஸ் கூட தான் இருக்கு. இது பாருங்க, 12,900 வருது இது. அப்புறம் இந்த பீஸ் வந்து 16,500 வருது. 16,500 ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருக்கு. 11,300, 9,500, 12,400, 14,700, 14,700 நல்லா இருக்குது. 16,300, 14,900, 18,600. அப்புறம் இது வந்து 1,600 வருது. 14,700, 14,700, 12,400 வருது. 17,800 வருது. சேம் பீஸ் தான், 17,800. இது வந்து 18,700 வருது. 20,200 வருது. இது வந்து ஜாஸ்தி வரும், 36,500 பாருங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்க, மின்னதில்ல. கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 36,500 வருது இது மட்டும். அதான் இன்னும் 2 பீஸ் மட்டும் ஹெவியாக வச்சிருக்கு நம்ம. இது வந்து 11,300 என்னமோ வருது. 11,300 பாருங்க. இதுவும் சிம்பிளாக இருக்கும், ரிச்சான ஒரு கலெக்ஷன் தான், நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ்
12,300. ஓகே, அப்புறம் வந்து இந்த டாலர் வந்து உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அரை கிராம் டாலரும் 1.5 கிராம் செயினும் போட்டு வீடியோ பண்ணுறேன். நான் அதுக்கு டைம் செட் ஆகலை. டாலர் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவே டாலர் வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாலர் நிறைய இருக்குது. இந்த இது கூட மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். தனியாகவே வீடியோ பண்ணுறேன். நிறைய பீஸ் இருக்குது. நான் ஒரு பேட் மட்டும் சும்மா எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு பீஸ் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 9,900 தான் வருது. இது பாருங்கள், ஒரு 7,300, 7,800, 8,900, 7,300, 8,300, 9,200, 9,600, 6,600 அந்த மாதிரி தான் வருது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இருக்குது. எல்லா கலெக்ஷனும் இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தது எல்லாமே ரிங் கலெக்ஷன். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் பாருங்க. அட்டி போட்டு வச்சிருக்கு. நான் பாக்ஸ் வந்து இப்படி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கு. இந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தேன். கண்டிப்பாக வீடியோ சென்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும். டைமண்டை பற்றின டவுட்ஸ் ஏதாவது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 36,500 வருது. இது மட்டும் அதான் இன்னும் 2 பீஸ் மட்டும் ஹெவியாக வச்சிருக்கு. நம்ம இது வந்து 11,300 என்னமோ வருது. 11,300 பாருங்க. இதுவும் சிம்பிளாக இருக்கும். ரிச்சான ஒரு கலெக்ஷன் தான். நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் 12,300. ஓகே, அப்புறம் வந்து இந்த டாலர் வந்து உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அரை கிராம் டாலரும் 1.5 கிராம் செயினும் போட்டு வீடியோ பண்ணுறேன். நான் அதுக்கு டைம் செட் ஆகலை. டாலர் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவே டாலர் வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாலர் நிறைய இருக்குது. இந்த இது கூட மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். தனியாகவே வீடியோ பண்ணுறேன். நிறைய பீஸ் இருக்குது. நான் ஒரு பேட் மட்டும் சும்மா எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு பீஸ் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 9,900 தான் வருது. இது பாருங்கள், ஒரு 7,300, 7,800, 8,900, 7,300, 8,300, 9,200, 9,600, 6,600 அந்த மாதிரி தான் வருது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இருக்குது. எல்லா கலெக்ஷனும் இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தது எல்லாமே ரிங் கலெக்ஷன். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் பாருங்க. அட்டி போட்டு வச்சிருக்கு. நான் பாக்ஸ் வந்து இப்படி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கு. இந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தேன். கண்டிப்பாக வீடியோ சென்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும். டைமண்டை பற்றின டவுட்ஸ் ஏதாவது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள் நீங்கள். இதோட கிளாரிட்டி VVS கலர் வந்து EF. ஓகே, IGS சர்டிஃபிகேட்டோட ஐட்டம். IGS சர்டிஃபிகேட்டு தான் இதோட டெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், 14,000 ரூபா இந்த டேகில் இருக்கும். 14,000ங்கிறது இந்த டேகில் இருக்கும். 14,000. இதே வந்து இந்த கார்டிலும் இருக்கும் 14,000. ஓகே, இது வந்து இதோட கோடு. இதுதான் பீஸு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் இந்த மாதிரி கார்டு கொடுப்பேன். IGS சர்டிஃபிகேட்டும் கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வாரண்டி கார்டும் கொடுப்பேன். ஓகே, ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சென்ட் 2 சென்ட் மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டோன் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா கூட நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வச்சு கொடுப்பேன். அதுக்கு தான் அந்த வாரண்டி கார்டு கொடுக்குறது. இதில் இந்த கார்டு மட்டும், வாரண்டி கார்டு கூட பிரச்சனை இல்லை. அது கொண்டு வரும்போது இந்த கார்டு இருந்தால் கூட ஓகே. ஆனாலும் வாரண்டி கார்டு இருந்தால் நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த
கார்டு மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா இதை மிஸ் பண்ணால் இந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பில்லு கூட தேவையில்லை. ஏன்னா பில்லு ஒரு பெரிய பேப்பர் நீங்கள் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லிப் இந்த கார்டு கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 100-150 ரூபா இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு இது எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாலும் இதுக்கு வந்தாலும். அதனால கார்டு மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க.